உச்சக்கட்ட கடுப்புல இருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவும் பேசாத, கொஞ்சம் யோசிக்க விடு. அந்த ஆள் போன் பண்ணலன்னா வேற யார் நம்மளுக்கு போன் பண்ணிருப்பா? அவரோட நம்பர்ல இருந்ததுன்னு நம்மளுக்கு கால் வந்துச்சு. அத்தை, ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது, பேசாதன்னு சொல்றல. யார் போன் பண்ணிருப்பா? டென்ஷன்ல அத்தைக்கு மூளை ஏதாவது மழுங்கி போச்சா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க அரை மணி நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தாத்தா பாட்டிய இங்கதான் நம்ம வீட்டை சுத்தி எங்கன்னா தான் புதைச்சு வச்சிருக்கணும். சாவித்ரி சாதாரணமான ஆள் இல்ல பெரியப்பா, பெரிய கிரிமினல் தான். யாருக்கும் அவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா வீட்டை சுத்தி இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாச்சும் புதைச்சிருக்கணும். சொல்றது கரெக்ட் தான்மா. ஆமா, பெரியப்பா, பெரியப்பா இங்க வாங்க. இருமா வந்துட்டேன். பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. என்னம்மா? பெரியப்பா, என்ன? பெரியப்பா, இங்க இருக்குமா? மண்ணை ஈரமா இருக்கு பெரியப்பா. பெரியப்பா, அவங்க பசவ சிக்கிட்டாங்க பெரியப்பா. தாத்தா பாட்டி இங்கதான் பெரியப்பா குடி தொட்டி போச்சிருக்கணும். சுத்தி இருக்க யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் யோசிச்சு வீட்டுக்கு பின்னாடியே போச்சு வச்சிருக்காங்க பாருங்க பெரியப்பா. ஏமா இதுக்கப்புறம் நம்ம என்னமா பண்றது ஜான்சி? போலீஸ வர சொல்ற பெரியப்பா. அவங்க வந்து இதுக்குள்ளே தோண்ட போது சட்டப்படி எல்லாமே எவிடன்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஆமாமா, சீக்கிரமா பண்ணுமா. அந்த கொலைக்கார கும்பல ஊரறி கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போல என் பேரு ஜான்சி இல்ல. பண்ணுமா, பண்ணு. அவங்களை விடவே கூடாது. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் டீம் இங்க வந்துருவாங்க பெரியப்பா. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட. அவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும். ஜெயில இருக்கிற மாதிரி தண்டனைனா அவங்க ஜெயில இருக்கிறவங்களையும் கெடுத்து அங்கிருந்து தப்பிக்க வழி பார்ப்பாங்க. அவங்களை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுமா. மேடம், நீங்க டவுட் பண்ற மாதிரி எதுவும் இல்லை மேடம். உரத்துக்கு பயன்படுத்துற மாட்டு சாணம் தான் இருக்கு. என்ன மேடம், நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையே. திறந்து பார்த்தா மாட்டு சாணம் மட்டும் தான் மேடம் இருக்கு. நீங்க ஃபார்மாலிட்டிஸ் ரிமூவ் பண்ணுங்க சார். என்ன மேடம் நீங்க?
வெற்றிகரமா 2வது வாசலையும் கடந்து வந்துட்ட. இன்னும் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு எல்லை மட்டும்தான். அத கடந்தாதான் அந்த பொக்கிஷம் உன் கையில கிடைக்கும். மூதாட்டி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 வாசலையும் கடந்து வந்துட்ட. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கடுமையான வேலை. ஆமா, நாம இருக்கிற இடம் எந்த இடம்? எல்லாம் உனக்கு பரிச்சயமான இடம்தான். இங்க யாராலும் நுழைய முடியாத இடம். எனக்கு பரிச்சயமான இடம்னா ஒண்ணு இனிப்பு இல்லம், இன்னொன்னு நான் அகோர அதிபதியா இருக்கிற என்னோட காடு. இனிப்பு இல்லத்துல நுழைய முடியாத இடம் எது? நல்லா யோசிச்சு பாரு. நானும் என் ஐயன் மஸ்தாவும் இனிப்பு இல்லத்துல இருக்கிற ரகசிய அறைக்குள்ள நுழைய முடியாம போச்சு. அந்த அறையா இது? அந்த அறை இல்ல,